அவருடைய நாமத்தை இந்த காலங்களிலே உயர்த்தி நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தவும் இந்த காலங்களிலே இந்த நேரலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்து பரிசுத்தமுள்ள தேவனை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக கடந்த காலங்களிலே நமக்கு தருகிற கிருபைகளுக்காக இந்த காலை பரிசுத்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாகி கர்த்தத்தாமே கிருபையாய் நமக்கு தந்தருளும்படியா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேர கர்த்தரை நாம் சோதரம் வேண்டுவோம். சோதரா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பரிசுத்த ஆராதனை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இதயத்தோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி இதயத்தோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கி காலை பரிசுத்த ஆராதனை கர்த்தருடையபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை வருகிற எல்லா மகிமை கனமும் துதி ஸ்தோத்திரமும் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாட்டு மனேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாட்டு மனேசரை புகழ்ந்திடுவே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே.
சன்னிதானத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக காலங்களிலே நம்முடைய வரும்படியா தேவ சமூகத்தில் அமரும்படியா குடும்பமாக இந்த சன்னிதானத்தில் அமர்ந்து பரிசுத்தமுள்ள தேவனை, பரலோகத்தின் தேவனை, வல்லமுள்ள தேவனை, மகிமையான தேவனை, மகத்துவம் நிறைந்த தேவனை ஆராதனை செய்வதற்கு அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் நினைத்து இந்த காலங்களில் கொஞ்ச நேரம் துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலங்களிலே எங்களுடைய உள்ளத்தினாடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களில் ஆண்டவரை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மாறாமல் பதில் கொடுக்கிற ஆண்டவரே மன்னனாகி இயேசுவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு பதில் கொடுக்கிற தேவனை இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு மாறாமல் பதில் கொடுக்கிற எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன். எந்தெந்த சூழ்நிலையில நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே, எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி எங்களுக்கு தருகிறவரே, எல்லாவற்றையும் சாதகமாக்கி தந்தவரே, சாதகமாக்கி கொடுக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த காலங்களிலே எங்களுடைய ஆராதனை வருவீரா, எங்களுடைய ஆராதனை வருவீரா. ஆண்டவரே, நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களிலே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, thank you Lord. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே,
Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்லுவா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வை தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலால் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வை தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலால் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். நான் தலை குனிந்த போது என்னோடு இருந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு இருந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேரவர். காலங்களிலே சாத்தான் எத்தனையோ முறை உன்னை தனகுனிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தது உண்டு. எத்தனையோ காரியத்தில் உன்னை தலைகுனிய வைக்கும்படி நினைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு கூட நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னோடு கூட வந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தலையை உயர பண்ணுகிற தேவன், உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட வந்தார். அல்லேலூயா. எத்தனை காரியங்களிலே சாத்தான் தலை குனிய பண்ண நினைத்தாலும் உன் தலையை நிமிர பண்ணுகிறவர்களோடு கூட இருக்கிறார். உன் தலையை நிமிர பண்ணுகிறவர்களோடு கூட இருக்கிறார். காலை பரிசுத்த ஆராதனை கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் தலையை நிமிர பண்ணுகிறவர், உன் தலையை உயர்த்துகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்விலே எல்லாவற்றையும் தேவன் தர வேண்டுமானால், நீ பெற வேண்டுமானால், உன் தலை எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் அவரை மாத்திரம் உன் வாழ்க்கையில வேண்டிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்கிறவர் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொன்றிலும் அவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. இந்த காலங்களில் அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார், இன்றைக்கு அவர் மகிமைக்குரியவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தில் செய்கிற தேவன். ஹalleluya. உன் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்கிறவர் இருக்கிறார். ஹalleluya. நீ ஆராய்ந்து முடியாத, நீ எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை நம்புகிறீர்கள்? ஹalleluya. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. praise God. ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி 7 மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். ஹalleluya. கர்த்தர் இதுவரைக்கும் ஆமென் எல்லா சூழ்நிலையிலும் நினைவாய் இருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அவர் ஒவ்வொருக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் பலன் கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார், கூட இருக்கிறார், உன் தலையை உயர பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மேலான காரியத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. Glory, thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேற்றினீரே.
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேவனை நாம் ஆராதனை செய்வதற்கு அந்த கிருபை நமக்கு தந்தாரே. நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்ற வசனத்தின்படி வார்த்தையின்படி காலங்களிலே அந்த ஆராதனை நேரலையிலே நாம் பாடி மகிழவும் அவரை நாம் ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செல்லவும் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செல்லவும் இந்த வருடத்தை துவக்கி இந்த 7வது மாதத்தின் முடிவுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு வந்தாங்க. அவருக்கு நன்றி சொல்லவும் எத்தனையோ தடைகள் இருந்தது, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தாரே, மாற்றி கொடுத்தாரே, மறக்காத நினைத்து இந்த மறவாத தேவன் நடத்தி கொடுத்தாரே. ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாக, ஜெயமாக, ஆசீர்வாதமாக, அற்புதமாக நடத்தி கொடுத்தாரே. நல்ல தேவனின் காலங்களில் ஆராதிப்பதற்கு கிருபையை காலங்களில் கொடுத்தார். தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஜீவன், பலம், சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஒரு தலையை உயர பண்ணி வேண்டிக் கொள்ளும் நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்ய போகிற ஒவ்வொரு காரியம் நினைத்து கத்திருக்கின்ற உள்ளத்தின் ஆழ்ந்து கரங்களை கதரை சோதனம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். அல்லேலூயா. அப்படியே நம் சபையிலே இருப்போம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் உலகமே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எத்தனை உயிர்கள் மடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு பல சூழ்நிலையிலே இருக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து தெய்வம் நான் வந்து அதை தொட்டு குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இயேசு வரணும், அவரை வேண்டிக் கொள்ளும் இடத்தில் அவர் வரணும், அவரை விசுவாசிக்கிற இடத்தில் அவர் வரணும், அவரை நம்புகிற இடத்தில் அவர் வரணும். அவர் வந்து ஒவ்வொருடைய சரீரத்தின் வியாதிகளை வரணும். லங்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா அந்த வைரஸின் கிருமியின் தாக்கத்தை அழித்து கர்த்தர் ஒவ்வொரு குடலை கொடுக்கும்படியாக
கொடுக்கும்படியாக, பலன் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சபையில் கிளை சபையில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, யாருக்கு எந்த வியாதி தாக்காதபடி, கிருமியின் ஆசைகள் ஒன்றும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா, இதுவரைக்கும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து சுகமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பூரண சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற கர்த்தரே அனுக்கிரக செய்வடியா. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நோய்களை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தழும்புகளால் குணமானி சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குன்னு சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படுக்கை மாற்றுவேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒரு பூரண விடுதலை, சுகத்தை, ஆரோக்கியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற பலவீனங்கள் எல்லா விதமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி தேவன் அற்புதம் செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் கிருபையாக தேவன் கிருபை வைத்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருவதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லி அந்த வசனத்தை தியானித்தோம். கடந்த வாரத்தில் மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், வாசிப்போம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்குரிய நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். வானத்தை பூமி படைத்த சர்வவல்ல தேவனுடைய வசனத்தை, வார்த்தை, சத்தியத்தை இந்த காலைகளில் ஆராதனை உயர்த்தி மகிமைப்படுத்த ஏசப்பா நீங்கள் தருகிற இந்த மாபெரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதில் வைத்திருக்கிற மகத்துவத்தின் மகிமையும் நீர் எங்களுக்கு தயவு செய்து வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிற இந்த சமூகத்தில் இந்த வார்த்தை மாத்திரம் புறப்பட்டு வரட்டும். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம், பிற்பகுதியில அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றா இருப்பாரா என்று இந்த வசனத்தில மோசே மூலமாக தேவன் சொன்ன காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான திருப்பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் உரைத்த, வசனித்து என்கிற வார்த்தை, அவர் உரைத்த காரியத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலங்களில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் உரைத்த காரியத்தை, அவர் வசனித்த காரியத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நிறைவேற்றாதிருப்பாரா? கருமையான கத்திர பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்
தேவன் கர்த்தர் இயேசு என்ன காரியத்தை உனக்கு சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாகவே அல்லேலூயா அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். அவர் உரைத்த காரியத்தை, அவர் வசனித்த காரியத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நிறைவேற்றாதிருப்பாரா? நம்முடைய தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஆமென். வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்வாரானா, உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாரானால் அதை நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர், செய்ய போகிறதை முன்னமே அறிவிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளி ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர். உனக்கு ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை நிச்சயமாக செய்வார். அதுல ஒரு மாறுதலும் அவர் மாறுகிறவரும் அல்ல. அல்ல. மனிதன் மாறுவான், மனிதன் பொய் சொல்லுவான், மனிதன் சொல்லுகிற காரியத்தின்படி செய்ய மாட்டான், செயல்பட மாட்டான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த காலத்தில் இந்த வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம், எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் உரைத்த, அவர் வசனித்த காரியத்தை செய்யாதிருப்பாரா? கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஒவ்வொன்றையும் செய்கிற தேவன், அவர் ஒவ்வொன்றையும் செய்கிற தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா 55:11 வாசிப்போம் என்றால், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. அது வெறுமையா இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைக்கும். அப்ப தேவனுடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அவர் உரைக்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. என கருணையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், அது வெறுமை இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்யும். நான் விரும்புகிறதை அது செய்யும். நான் என்ன விரும்புகிறேனோ, கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன காரியத்தை விரும்புகிறேனோ, நான் என்ன காரியத்தை உனக்கு செய்யணும்னு விரும்புகிறேனோ, அல்லேலூயா, ஆமென், அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமை இடத்திற்கு திரும்பாது. அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். வாய்க்கும். இந்த கருமையான கர்த்தர் ஒவ்வொன்றும் வாய்க்கும், ஒவ்வொன்றும் வாய்க்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் அப்படியே அது வாய்க்கும், அப்படியே அது நடக்கும். தேவன் ஒரு காரியத்தை உனக்கு சொல்வாரானால், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் உரைத்த காரியம், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகள் நிறைவேறாமல் இருக்காது. என்ன காரியத்தை அவர் உரைத்தாரோ அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறாமல் இருக்காது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, நிறைவேறாமல் இருக்காது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார், கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அதை நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் காரியத்தை செய்யாது இருப்பாரா என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டே வந்தார். ஆமென்.
வாழ்க்கையில கூட உங்கள் வாழ்க்கையில கூட என்னென்ன காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதெல்லாம் உனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உரை, அவருடைய வார்த்தையோட வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் வராது. அவர் என்ன காரியத்தை உனக்கு சொல்றாரோ அது அப்படியே வாய்க்கும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாய்க்கும்படி செய்கிற கர்த்தர். அந்த தேவனுடைய சமூகத்தில் தான் இந்த காலங்களில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, கூடி வந்திருக்கிறோம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? அப்படியான அந்த தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார். அவர் சொல்லுகிறதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை செய்வார். என கருமையான தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறதை செய்வார். உனக்கு என்ன காரியத்தை சபையிலே சொல்லுகிறாரோ, உன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே சொல்லுகிறாரோ, அல்லது நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, அவரோடு கூட உறவாடுகிற, அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, எந்தெந்த சூழ்நிலையில அவருக்குள்ள நீ இருந்து வாழும்போது அவர் உனக்கு சொல்லுகிறாரோ நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லது நீ வேதத்தை தியானிக்கும் போது, வேத வசனத்தை படிக்கும் போது, அவைகளுக்குள்ளே நீ மூழ்கி காணப்படும் போது, வசனம் உன்னோடு கூட பேசும்போது, அந்த வார்த்தை, வசனத்தை, சத்தியத்தை நீ நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அது உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத தியானம், வேத வசனத்தை தியானிக்கும். என கருமையான தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தர், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையானதுக்கு திரும்பார். அல்லேலூயா, வெறுமையாய் திரும்பார். ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாதுங்க, வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. வசனம் சுவிசேஷம் எத்தனை இடங்களிலே பரவுவதற்கு எத்தனை விதமான காரணங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்க, வல்லவராயிருக்க. மார்க்க சுவிசேஷத்தை பல வருடங்கள் இந்த சுவிசேஷம் எப்படி பரவுனது என்று சொன்னால், அமெரிக்காவிலே மார்க்க சுவிசேஷத்தை என்ன செய்தார்களா, பல ஆயிரம் பாட்டில்களிலே இந்த மார்க்க சுவிசேஷத்தை உள்ளே திணித்து அதை நல்ல டைட்டாக மூடி கடலில் தூக்கி எறிந்தார். கடலில் தூக்கி எறிந்த பிறகு அது தண்ணீரில் அடித்துக் கொண்டு வருகிறது. தண்ணீரில் அடித்துக் கொண்டு வந்து ஒருவன் கரை ஓரமாக உட்கார்ந்து கடல் ஓரத்தில் அப்படியே இருக்கும்போது அவனை நோக்கி ஒரு பாட்டில் வந்து கொண்டே இருக்கிறார். என்ன என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறன்னு சொல்லிட்டு என்னையே பார்க்கிறது சொல்லி அவன் ஓடி போய் அதை எடுத்து திறந்து பார்த்தா அது மார்க்க சுவிசேஷ புத்தகம் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கு. அது வருவதற்கு 3 வருடமானது. அல்லேலூயா, 3 வருடமானது. தண்ணீரிலே அடிபட்டு தண்ணீரிலே மிதந்து அது எத்தனை நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றது. அப்படி வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பார். அல்லேலூயா. தான் நினைக்கிறதை செய்து முடிக்கும். ஆமென். தான் விரும்புகிறதை செய்து நான் அந்த அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், வாய்க்கும். சுவிசேஷங்க பரவணும், தேவனுடைய வார்த்தை வசனங்க வரணும். அந்த தேசத்துக்கு போகணும், அந்த குடும்பத்துக்கு போகணும், இந்த வாழ்க்கைக்குள்ள போகணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் என்ன காரியத்தை விரும்புகிறாரோ அதை நிச்சயமாகவே தேவன் செய்வார். அல்லேலூயா. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் உன்னை அனுப்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் உன்னை ஒரு இடத்துக்குள்ள, உன்னை ஒரு வாழ்க்கைக்குள்ள, உன்னை ஒரு ஊழியத்துக்குள்ள, உன்னை ஒரு சபைக்குள்ள அனுப்புகிற காரியம் ஒன்று வாய்க்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, கருமையான கட்டிட பிள்ளைகளே, அதை நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பிய காரியம் வாய்க்கும். அதை நான் அனுப்பின காரியம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை, வசனம், சத்தியம் எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. அதனால்தான் அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாகவே செய்வார், நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிறவி குருடனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவன் பேர் பர்திமேயு என்கிற ஒரு குருடன். இந்த குருடனை வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியத்தை இயேசு செய்தார் ஊழியத்தின் பாதையில? இந்த 3.5 ஆண்டு காலம் அவர் செய்த ஊழியத்தின் பாதையில அவர் என்ன காரியத்தை செய்தார் என்று சொன்னால், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு நிற்கிறார். அவர்களை தம்மிடத்தில் அழைக்க அல்லேலூயா. தம்மிடத்தில் அவர் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார். உரையை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் தன் விரும்புகிற காரியத்தை செய்யும்படி தன் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர். அந்த வசனம் ஒன்று வெறுமையா திரும்ப கூடாது. அல்லேலூயா. அதனால இயேசு நிற்கிறார். இயேசு நிற்கிறார். ஆண்டவர் நின்று அவளை அழைக்கிறார். அழைத்து அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு என்ன செய்யணும்? நீ என்னை நோக்கி கூப்பிட்டாயே, உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டாயே, என்னை நிற்க வைக்கிற ஒரு சத்தம், என் மனதை உருக வைக்கிற ஒரு சத்தம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட ஒரு சத்தம். நான் தாவீதின் குமாரன் என்று நீ அறிந்திருந்தபடினால் அந்த சத்தம் என்னை நிற்க வைத்தது. அந்த சத்தம் உண்மையில மனதுருக வைத்தது. அந்த சத்தம் உனக்கு ஏதாவது செய்யும்படி சொல்லுகிறது. ஆகினால் நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. இயேசு கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கள் கண்களை திறங்கப்பா, என் கண்களை திறக்க வேண்டும். கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை என்ன பண்ணாரு? தொட்டார். அல்லேலூயா. இயேசு மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா?
அந்த வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். அவருடைய உரையை நிறைவேற்றுகிறவர், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அவருடைய வசனம் ஒன்று வெறுமையாய் திரும்பார், நினைக்கிறதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களிலே இந்த பரிசுத்தருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாய் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று இந்த காலங்களில் இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வசனம் ஒன்று வெறுமையா திரும்பா, விரும்பினதை செய்யும். விரும்பின காரியத்தை உனக்கு வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. அது வாய்க்கும், அது வாய்க்கும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் எந்த ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எந்த ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கும். எந்த ஆத்துமாவை கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது விரும்பினதை செய்யும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. அது எல்லா காரியத்தையும் உனக்கு வாய்க்க பண்ணி கொடுக்கும், வாய்க்க பண்ணும். பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த வல்லமை, அல்லேலூயா, அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலே வாய்க்கும்படி செய்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தர், உன் வாழ்க்கையில கூட எந்தெந்த சூழ்நிலையில் நீ குருடனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய், இந்த வசனம், அந்த வார்த்தை, அவருடைய உரை உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் வாய்க்கும்படி செய்யும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அல்லேலூயா, கானாவூர் கல்யாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 2:5 அங்கு வேதம் சொல்லுகிறது. யோவான் 2:5 வாசிப்போமானால், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள், மரியாளும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவரோடு கூட இருக்கிற சீசர்களையும் அழைத்தார். அல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம், திராட்சை ரசம் கல்யாணத்துல குறைபட்டு போயிடுது. யூதருடைய கல்யாணத்துல திராட்சை ரசம் தான் மிக 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 முக்கியமான. அல்லேலூயா. அந்த திராட்சை ரசம் எத்தனை விதமான விருந்துகள் இருந்தாலும், பலவிதமான விருந்துகள் அந்த கல்யாணத்தில் இருந்தாலும், திராட்சை ரசம் மிக மிக முதன்மையானது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் திராட்சை ரசம் வேதம் சொல்கிறது முக கலர்ச்சியை உண்டாக்கும். அல்லேலூயா. உள்ளத்துல சந்தோஷம். அவர்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் என்று சங்கீதத்திலே 4வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலம். திராட்சை ரசம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அல்லேலூயா. திராட்சை ரசம் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். அதனால்தான் எவ்வளவு தூரம் களைப்பாய் நடந்து வந்தாலும் அவர்கள் வந்த உடனே அவளுக்கு திராட்சை ரசம் கொடுக்கும் பொழுது அந்த களைப்பு மாறும். அல்லேலூயா. அந்த சோர்வு மாறும். பிரைஸ் தி லார்ட். திராட்சை ரசத்தை குடித்த உடனே
அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. இந்த முதன்மையாய் காணப்படுகிற திராட்சரசம் இந்த கல்யாணத்துல குறைபட்டு போயிடுச்சு. திராட்சரசம் இல்லை, ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு இல்லை. அப்ப திராட்சரசம் குறைபட்ட போதுனால திராட்சரசம் குறைபட்டுச்சுன்னு இயேசுவை பெற்றெடுத்த தாயாக மரியாதை சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மரியாதை என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க போய் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன்னா அது தண்ணியா இருக்கும், அது திராட்சரசமா மாறாது. அல்லேலூயா. ஆனா அவர்தான் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். உரைத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ, அல்லேலூயா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. பெரியம்மா கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க பெற்றோர். அப்போ ஒரு பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு நிலையில வந்தவன் என் பிள்ளை வந்து கேட்டு சொல்றேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை விதமான திறமை இருக்குது, திராணி இருக்குது, அறிவு இருக்குது, வல்லமை இருக்குது, அது எவ்வளவு கெப்பாசிட்டி என்னென்ன காரியம் இருக்குதுன்னு தாய்க்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இயேசு பெற்றெடுத்த தாய் மரியாதைக்கு தெரியும் யாரு. தூதனே சொல்லிட்டான், உன்னிடத்துல பிறக்க போகிறவர் சாதாரணவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உலக ரட்சகர். ஆமென். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன். பிரைஸ் காட். அல்லேலூயா. 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 எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் கர்ப்பத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தூதன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவளுக்கு அப்படியே உள்ள பதிந்தபடினால் இவரை பெற்றெடுத்த பிறகு இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவருக்குள்ள என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு, என்னெல்லாம் அவருக்குள்ள மறைந்து இருக்குது எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனாலதான் சொன்ன அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கல்யாண வீட்டுக்காரத்துல என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொன்னாரு? அடுத்த வசனம் சொல்லுது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரர் நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இது வார்த்தை. அல்லேலூயா. வேலைக்காரர் நோக்கி இயேசு சொன்னார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை எப்படி நிரப்புனாங்க? நம்மள நிரப்ப சொன்னா 4 ட்ரம் நச்சுட்டு போயிடும். அவ்வளவுதான் என்னால முடியும். நம்ம ஆளுகிட்ட ஒரு வேலை கொடுத்தா போதும். அல்லேலூயா. வேலை போய் தண்ணி குடிச்சுருக்காங்க, நிரப்புமானா 4 குடம் ஊற்றிட்டு அவ்வளவுதான் போதனை வச்சுட்டு போயிடும். இவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா அந்த வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? எப்படி நிரப்புனாங்களா? நிறைய நிரப்பினார். அல்லேலூயா. நிறைய நிரம்பி வழிகிற அளவுக்கு தண்ணீரை அந்த 6 கச்சாடிகளை நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலை கொடுத்தா எப்படி செய்யணும்?
சொல்ல மாட்டேங்க. எப்படி செய்யணும்? ஒரு ஊழியத்தை நாடகம் கொடுத்தாருன்னா அதை அனவரையா இல்லையா பூரணமா செய்யணும். ஒரு வேலையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சபையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அல்லது உலகப்பிரமான வேலையா இருந்தாலும் எப்படி செய்யறது தெரியுமா? அல்லேலூயா, நிறைவா செய்யும். நீங்களும் நானும் ரொம்ப எல்லாவற்றும் முன்மாதிரியா இருக்கணும். பாத்திரத்தில் சொன்னா அந்த ஸ்டோப் ஓட்டிக்கின்னு இங்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுத்தமா ஒரு பாஞ்சட்டி கழுவினா கூட ஒரு கரை இருக்கக்கூடாது. நல்லா பாத்திரம் கழுவுறது பாத்திரம் பல புதுசா. சில வீட்டில் பாருங்க டம்ளரே கையில் எடுக்க முடியாது. இன்னும் அந்த பசப்பசப்பு அது என்னன்னா அது நிறைவா சேர்க்கல. அடாச்சு நானும் கழுவுனேன், நானும் பெருக்கினேன். அங்கே பார்த்தா அங்கே அதெல்லாம் நம்ம எங்கேயுமே நானும் பெருக்கினேன். ஆனா இங்கே நான் பார்க்கிறோம், வேலைக்காரரை நோக்கி இயேசு சொன்னார், ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா, நிறைய நிரப்பினார்கள். ஏன் தெரியுமா அவர் நிறைய நிரப்பினார்கள்? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் உரைத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருப்பார். அவர் என்ன சொல்றார் அது நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்வார். வேலைக்காரர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வந்துடுச்சு. அதனால்தான் பாத்தீங்களா அவர்கள் நிறைய நிரப்பினார், நிறைய நிரப்பினார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த வேலையும் அல்லேலூயா அவன் நிறைவா செய்ய கற்றுக்கொள்ளணும். நிறைவா செய்ய கர்த்தர் கொடுத்த வேலையில நிறைவா செய்ய, எந்த காரியத்தையும் அறவரைய முடிக்கவே கூடாது. எல்லாவற்றும் நிறைவாய் செய்யக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தால் வேதம் சொல்ல அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். கீழ்ப்படிதல். என்ன படிதல்? கீழ்ப்படிதல். என்ன ஆண்டவரே, இது தண்ணி நீ நிரப்ப சொன்ன, நீ நிரப்பதான் சொன்ன, நாங்க எப்படி நிரப்பணும்? நிறைவா நிரப்பணும். நிறைவா செஞ்சுட்டோம். நிரம்பி அந்த சாடி நிரம்பி வழிகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? மொண்டு கொண்டு போக சொல்றீங்க. நம்மளா தான் என்ன ஆகுது? இது வெறும் திராட்சை ரசமா? இது தண்ணி, இதை போய் கொண்டு போக சொல்லி நம்ம கேள்வி கேட்போம். இந்த வேலைக்காரர்கள் கேள்வி கேட்டாங்களா? ஏதாவது கேள்வி கேட்டார்களா? அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில அல்லேலூயா ஆமென், வசனத்தை நிறைவேற்றுகிற தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம வாழ்க்கையை சபைக்கு வருகிறது முக்கியம் அல்ல, சத்தியத்தை வசனத்தை கேட்பது முக்கியம் அல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். அதான் சாமுவேல பார்க்கும், பழைய பாட்டை பார்க்கும்போது பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தமம். நீ 10,000 ஆடை வெட்டலாம், 10,000 ஆடை வெட்டலாம், 10,000 கோழியை பலி செலுத்தலாம், ஆண்டவருக்கு அது அவருக்கு முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதல் முக்கியம். அல்லேலூயா. பலியை பார்க்கிற கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டோட வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாரா? பைபிள் படிக்கும் போது அது எத்தனை பேர் இன்றைக்கு கீழ்ப்படிய வாழ்க்கை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது? சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள இருக்குது?
எத்தனை பேருக்குள்ள நான் பேசுறதும் எத்தனை பேருக்குள்ள நம்மளை கீழ்ப்படுகிறது? எத்தனை பேர் இன்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? ஆனால் அந்த வேலைக்காரர்கள் தண்ணீர் நிரப்பு சொன்னாரு, நிரப்பினார். எப்படி நிரப்பினாங்க? நிரம்பி நிரம்பி வழிகிற அளவுக்கு நிரப்பினார். அதை மொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை சொல்லாமல் அல்லேலூயா அவர்கள் அப்போது மொண்டு பந்தி விசாரிப்புக்கார் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததுன்னு பந்தியில உட்கார்ந்து கேட்கிறாங்க. இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்துச்சு? குறைபட்டு போச்சு, திராட்சை ரசம் இல்ல. இப்போ ஒரு புது திராட்சை ரசம் வருது. வந்து விசாரிக்கல கேட்க, நம்மளோட கேட்கறோம் 65 இல்லை. வயசெல்லாம் கல்யாணத்தோட 65 போட்டோம். அல்லேலூயா. கேட்டாங்க, எடுக்க வந்துட்டே இருக்குது, எடுக்க வந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறைவில்லாமல் கருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம் அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனால. இதெல்லாம் நம்ம வேலைக்காரனுக்கு தான் தெரியும். மொண்டு கொண்டு போன கொடுக்குறான், அவ்வளவுதான் தெரியும். ஆனா பந்தி விசாரிப்பதற்கு சர்வ் பண்றதுக்கு ஆளை வச்சிருக்கிறாங்க கல்யாணத்தில், அவனுக்கு தெரியாது. சர்வன் பண்றவனுக்கு தெரியாது. வேலைக்கார கொண்டு போய் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பந்தி விசாரிப்பவனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, திராட்சரசம் ருசி பார்த்த பிறகு மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததையே கொடுப்பான். அல்லேலூயா. நம்மோட கல்யாணத்தில் பார்ப்போம், சாம்பார் முதல்ல எப்படி இருக்கும்? திக்கா இருக்கும். சாம்பார்லேயே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சாம்பார் குறைஞ்ச உடனே அதில் போய்ட்டு ரசத்தை தூக்கி ஊற்றுவோம், இல்லைன்னா தண்ணியை ஊற்றி போய் உப்பு போடுறோம். நிறைய காரியம் தான் நடக்கும். வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் சாம்பார் வேணும். முதல்ல பார்த்தா ருசியா எல்லாரும் நல்லா வாங்கி சாம்பாரில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். லாஸ்ட்லாம் பார்த்தா ருசி குறையாது. என்னப்பா அது ஒரு மாதிரியா இருக்குது டேஸ்ட். அல்லேலூயா. சரி, ஏதோ ஒரு சாப்பிட்டு போகலாம். சில 4 புதுசாகவும் சொல்லிட்டு போகலாம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கல்யாணத்தை நடத்துவாங்க. ஏன்னா சோறு போடலாம். கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம். 100 ரூபாய் மொழி வச்சுட்டு சாப்பிட்டு போகிறவங்களுக்கு என்ன தெரியுது? அல்லேலூயா. ஒரு கண்டு சாம்பாரில் முதல்ல சாப்பிடணும், அதுக்கு பிறகு காரம் உணவு சாப்பிடணும், அதுக்கப்புறம் ரசத்தை போய் சாப்பிடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் சாம்பாருக்கே இவ்வளோ சாப்பாடு ஊற்றி சாப்பிடணும். எங்கே யாரும் போய் இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததையே கொடுப்பான். நீரோ அல்லேலூயா நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றார். அல்லேலூயா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை எங்க செய்தாரா? ஒரு கல்யாணத்தில் முதல் அற்புதம் கல்யாணத்தில் இயேசு செய்தார். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் சொல்லியும் செய்ய
அவர் உரைத்த வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்ப என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை செய்கிறார். அல்லேலூயா. அதை மரியாதை அறிந்திருக்கிறார். வீட்டில வளர்க்கும் போதே அவள் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை இடத்துல இருக்கிறது, வசனத்தில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிறது என்பதை மரியாதை அறிந்தபடினால் தான் அவர் என்ன சொல்றார்? கல்யாணத்தில் ஏற்பட்ட குறைவை இயேசு ருசியை கொடுத்து நிறைவேற்றினார். அவன் வாழ்க்கையில் கூட அல்லேலூயா எந்த குறைவா இருந்தாலும் உனக்கு நிறைவா வாழ்க்கையில ருசியை உண்டாக்கி நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் அல்லேலூயா. அதனால்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாராம், அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. அந்த தேவன், அந்த தேவன், அந்த தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. அவர் உரைத்த வார்த்தை நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையில என்ன சொன்னாரோ, என்ன உரைத்தாரோ, என்ன வசனத்தை உன் வாழ்க்கையில புகுத்தினாரோ அதை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை வசனம் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. அவர் விரும்பினதை அது செய்யும். ஆமென். அது வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தரை நடத்துவார். பிறவி குருட வாழ்க்கையில அந்த வசனத்தை, இந்த வார்த்தை மூலமாய் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்தில் குறைப்பட்ட போது வசனத்தின் மூலமாய், வார்த்தை மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்துக்குள்ளாக கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று இந்த காலங்களில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்து அவர் உரைத்த காரியத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? காலங்களில் அவர் எல்லாம் செய்வார். ஆமென். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார், அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்வார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ கர்த்தர் ஒவ்வொருக்கும் இந்த வாக்கியத்தை கொடுக்கும்படி கண்களை மூடினோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. நீ சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, நீ செய்கிற தேவன், நீ செய்கிற தேவன். மனிதன் பொய் சொல்லுவான், மனிதன் மனம் மாறுவான், மனிதன் சொன்னதை செய்ய மாட்டான். நீர் அப்படி இல்லாதவர்கள், நீ பொய் சொல்லாத தேவன், நீ மனமாறுகிற தேவன், மனமாறாத தேவன், நீ செய்கிற தேவன், நீ செய்கிற தேவன். வசனம், வார்த்தை, உரை, சத்தியம் எல்லாம் வாய்க்கும்படி செய்கிறது. இந்த வாக்கியத்தை இந்த காலவெளியில் கொடுத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கிற இடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க நன்றியோடு நம்மளை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை 3 வாரங்கள் நாங்கள் தியானிக்க உதவி செய்ய ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று பார்த்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொல்லியும்
செய்யாதிருப்பாரா, வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று பார்த்தோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய உரையில, உங்களுடைய வார்த்தையில, உங்களுடைய வசனத்தில, உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவர் ஒன்று வெறுமையாய் திரும்பாதபடிக்கு வாய்க்கும்படி செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே, கடந்த நாளிலே, கடந்த மாதத்திலே, கடந்த வாரத்திலே யாருக்கெல்லாம் என்ன காரியத்தை நீங்க சொன்னீங்களோ அதை வாய்க்கும்படி செய்யப்பா, அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே அதை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே எந்த வசனத்தை விசுவாசித்தார்களோ, எந்த வார்த்தையை நம்பினார்களோ, எந்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக, சத்தியத்துக்காக கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து அவைகளை நிறைவேறுவதற்காக ஆண்டவர் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றிக் கொடுங்கப்பா, அதை நிறைவேற்றிக் கொடுங்கப்பா, அதை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. என் தெய்வமே, என் இயேசுவே, நிறைவேற்றி கொடுங்கப்பா. கரத்துல கொடுக்கிறேன். Thank you Lord. Hallelujah. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்கிறேன், எதற்காக ஜெபிக்கிறேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கிறேன், எதற்காக ஜெபிக்கிறேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
காலை பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே இந்த காலவெளியிலே நீர் எங்களை கூடி வரும்படி செய்த இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய விளங்கின ஆண்டவரே, வேதமே எங்களுக்கு வாழ்க்கைக்கு போதுமானதாய் ஒவ்வொரு நாளும் இருக்க எங்கள் உதவி செய்வதற்காக காலவெளியிலே ஆராதனை என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாங்கள் தியானித்தோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமான ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று இந்த காலங்களில் தியானிக்க உதவி செய்தப்பா. நீ சொல்லுகிறதை செய்கிற தேவன் அப்பா, நீ சொல்லுகிறதை செய்கிற தேவன் அப்பா. நீ என்ன சொல்லுகிறீரோ அது அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தராக, வசனித்ததை உரைத்ததை நிறைவேற்றுகிறார். இந்த காலங்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட ஜீவியத்திலும் நீர் என்னென்ன காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்படி விரும்புகிறீரோ, சொல்லி இருக்கிறீரோ, தயவு செய்து நீங்க நிறைவேற்றி கொடுங்க. வசனத்தை நம்புகிறோம், வார்த்தை விசுவாசிக்கிறோம். அப்படியே நீ செய்வீரா, அப்படியே நீ செய்வீரா. ஒவ்வொரு குடும்பத்தில் காணட்டும். பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யும். பத்திமை குருட வாழ்க்கை ஆண்டவர் காணாத ஒரு கல்யாணத்தில் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை, இந்த வல்லமை விளங்க பண்ணுகிறேன். இந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. செய்க ஆண்டவரே, செய்கப்பா, செய்கப்பா. என் வசனம் ஒன்று வெறுமையா திரும்பாத சொன்னீங்களே, நீங்கள் தமிழ்நாட்டிலே செல்லட்டும், இந்தியாவிலே செல்லட்டும், உலக எல்லா நாடுகளிலே செல்லட்டும். ஆண்டவரை எப்படிப்பட்ட கடினமான உள்ளங்கள் காணப்படுகிறதோ அந்த உள்ளத்தெல்லாம் வசனம் ஊடுருவி பாய்விடும். அநேக ரட்சிக்கப்பட்ட மனதிரும்ப உதவி செய்யும். வியாதிகள், எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கும். கட்டளை செய்யும், கட்டளை செய்யும். நாட்களிலும் கூட நேரலையில ஜனங்களுக்கும் ஆண்டவரே, அநேகர் இதை விசுவாசித்து பார்க்கிறவர்களுக்கும் ஆண்டவரே பரப்புவதற்கு, ஒளிபரப்புவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இதற்காக பிரயாசப்படுகிறேன். எங்களை ஆசீர்வதியும். எல்லா காரியத்திலும் துணையாக நடக்கும். இன்றைக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமூகத்தில் நாங்கள் கூடி வருவோம். உங்களுடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்தி மேம்படுத்த தந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்யும் கிருபைக்கு நடக்கும். கடந்த நாளிலே வாழ்க்கையில இணைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆராதனை பங்கு கிருபை கொடுத்ததற்காக வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து உனக்கு மகிமையாய் வாழ எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செல்லும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார்.
சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட என்றைக்கும் உள்ளத்திலே இல்லத்திலும் தங்கியிருப்பாராக. ஆமென்.